பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 10 அதிகாரம் 9-10 வசனங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது, வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த வாசித்த வேத வசனப்படி இந்த மத்தேயு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அதாவது யூத ஜனங்களுக்காக மாத்திரம்தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஏன்னா அவருடைய சீசர்கள், ஏசப்பாட சீசர்கள் எல்லாருமே யூதர்கள் தான். அப்போ யூதர்களுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிகாரத்தில் உள்ள காரியங்கள்லாம். இது நமக்கு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதில் நம்ம பார்த்தோன்னா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 10ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோன்னா, இதில் பாருங்கள், 5வது வசனம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அப்போ இஸ்ரவேல் வீட்டார், அந்த யூத ஜனங்க, அந்த மார்க்கத்து அந்த இதுக்குள்ளே தான் அனுப்புகிறாரு. அப்போ நீங்கள் புறஜாதிகள் இடத்துல போவேணாம், சமாரிய இடத்துல போவேணாம். ஆனால் நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அப்போ சொல்லப்பட்டிருக்கு, உலகெங்கிலும், உலகத்தின் முடிவு பறிந்த எல்லாம் உலகெங்கிலும் போக சொல்லி, சமாரியன் தேசத்தெல்லாம் போக சொல்லி தான் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். இப்போ நம்ம இதில் உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது எதையுமே கொண்டு போவானான்றாரு. எல்லாமே அவங்க அங்கே போனால் எல்லாமே அவங்க செய்வாங்க. நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போவேனா. வழிக்காக பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனாக இருக்கிறான். அப்போ யூத ஜனங்க இந்த மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக தேடி வரவங்களுக்கு எல்லாமே அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நாம் இவ்வேளையில் நாம் தேவ ஊழியர்களை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஊழியர்களுக்கு நாம் அதாவது சுனேமியால் நம்ம பார்க்குறோம் வேதத்திலே. சுனேமியால் அந்த எலிசா தீர்க்கதரிசி அவங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் சுனேமியல் வீட்டில் போய் தங்குவாங்க. சுனேமியல் அவங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ஊழியக்காரரை கனம் பண்ணுகிற காரியம், ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் வேலை. ஏன்னா ஆண்டவரோட ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள், அவர்களை நாம் கனம் பண்ணும்போது, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நேற்று மீண்டு மாறாதவரே, அன்பு நேசரே, பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா இஸ்ரவேல் ஆண்டவரே, அப்பா வீட்டாருக்கு ஆண்டவரே, புறஜாதிற்கு போகாமல் சமாரியாவுக்கு போகாமல் இஸ்ரவேல் வீட்டார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு போங்கள் என்று சீசர்களை அனுப்பினீரே ஆண்டவரே. இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தியிருக்கிறீர். உமக்கென்று ஊழியம் செய்கிறவர்களே ஆண்டவரே, நாங்கள் கனம் பண்ணும்போது அவங்களை அப்பா தேவைகள்லாம் நாங்கள் ஆண்டவரே கவனித்து செய்யும்போது அது உமக்கே செய்கிறோம் ஆண்டவரே. இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த வாசித்த வேதவசப்படியாக ஆண்டவரே, புறஜாதி ஆண்டவரே ஊழியர்கள் ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறவர்களை கனம் பண்ணும்படியாக அவங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அவங்க நல்லபடியாக கவனித்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கும்போது அது பெரிய ஆசீர்வாதம். இது ஆண்டவருக்கே செய்ததுன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா ஆவியானவரை வேலை எங்களோடு உணர்த்தினீர் ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவர். நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இந்த நாளில் முழுவதும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, கிருபையாக எங்களை வழி நடத்தி வருவதற்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவ்வேளை கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்த காலைந்து நேரம் கிருபையாக எங்களை பாதுகாத்து காத்து வந்துரு அப்பா. இந்த இவ்வேளை கூட ஆண்டவரே அப்பா, ஏப்ரல் மாதம் 30 2024 வருஷத்தை காணும்படியாக எங்கள் ஜீவன் சுகம் வேலை நாளைக்கு தந்து நடத்தி வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அப்பா கடந்து முடிந்த ஆண்டவரே இந்த மாதம் முழுதும் அப்பா ஸ்தோத்திர கத்த ஆரம்பத்துலேருந்து இந்த முடிவு நாள் வரைக்கும் ஆண்டவரே கிருபையாக எங்களை பாதுகாத்து காத்து வந்துரு. நன்றி அப்பா. இந்த 2024 வருஷத்தின் ஆண்டவரே 4 மாதங்கள் ஆண்டவரே முடிக்க கிருபை செய்திரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்த கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணீரோடு கத்தாவே. உங்க நன்றி செலுத்திக்கிற கத்தாவே. இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசி நாளே ஆண்டவரே அப்பா, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உடைய புதிய கிருபை நாள் நிரப்பி எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தை தந்து நிரப்பி வழிநடத்துக்க நன்றி செலுத்துகிறோம். அடிமையோடு இடைப்பட்டிரு ஆண்டவரே அப்பா. இந்த மட்டும் பலனை ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதை முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கனமாக்கி மேலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கத்தரே ஸ்தோத்ரி, என் முழுவலுமாடு பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவை கத்தரே சோத்ரி, கர்த்த செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ.